பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக துணைத் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் கே.பி. ராமலிங்கம் இன்று திருச்சிராப்பள்ளி மாநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசியவர், மத்திய அரசு கொண்டுவந்துள்ள இந்த பட்ஜெட் ஆனது ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான பட்ஜெட் ஆகும். ஆந்திர பிரதேசமும் ஏற்கனவே செய்து கொண்ட உடன்படிக்கையின் படி தான் அவர்களுக்கான நிதி ஒதுக்கப்பட்டது என்றும் எந்த இடத்திலும் எந்த மாநிலத்திற்கும் குறைகள் வைக்கவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழக அரசின் செயல்பாடுகளை பற்றி செய்தியாளர்கள் கேள்விகள் எழுப்பினார்கள். குறிப்பாக, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆவாரா, உங்கள் பார்வை என்ன என்று கேள்வி எழுப்பிய போது, அதற்கு அவர், முதலமைச்சர் நாற்காலியில் யார் வேண்டுமானாலும் உட்காரலாம், அதற்கு இப்பொழுது எல்லாம் தகுதியை யாருமே பார்ப்பதில்லை தமிழகத்தில் என்று கூறினார். மேலும் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்தார். திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல். பாபுவின் அறிக்கை. அனைவருக்கும் வணக்கம். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு திருச்சி பத்திரிகையாளர்களை, ஊடகவியலாளர்களை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தது. அதற்காக தினந்தோறும் உழைத்தும் கூட இன்றைக்கும் நீங்கள் வந்திருப்பதற்கு முதற்கண்ணுடைய நன்றி. இன்றைய அரசியல் சூழ்நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழக அரசு, முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்களை பெற்றிருக்கிற திமுக அரசு தொடர்ந்து மக்கள் விரோத செயல்களில் பல்வேறு வகையில் செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நீங்கள் எல்லாம் அறிந்தது. பொதுவாக அரசு செய்கிற தவறான செயல்களை இருந்து மக்களை திசை திருப்புவதற்காக புதிய புதிய வடிவங்களை மாற்றுகிற பணியில் என்றைக்கும் திமுகவுக்கு கைவந்த கலை. 30 ஆண்டு காலம் அந்த இயக்கத்தில் அவர்களோடு மிக நெருக்கமாக பயணித்த காரணத்தால் தங்களுடைய ஆட்சிக்கு எதிராக மக்கள் எப்பொழுதெல்லாம் மனதளவில் மாற்றங்களை பெறுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அதை மாற்றுவதற்கு புதிய வழிமுறைகளை கண்டுபிடிப்பார்கள். அப்படி ஒரு புதிய வழிமுறையைத்தான் கடந்த 12 நாட்களாக திமுக அரசு தமிழகத்திலே அரங்கேற்றிக் மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்திற்கு எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, இன்னும் சொல்ல போனால் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டு விட்டது, அதற்காக நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் என்றெல்லாம் ஓலமிடுகிறார். மாவட்டந்தோறும் போராட்டம் நடத்துகிறார். நான் கூட கேட்டேன், மத்திய அரசு தான் ஒன்றிய அரசாச்சு, உங்களுடைய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்றத்தில் பணியாற்றுகிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசாங்க அதிகாரிகள், உங்கள் கட்சியின் சார்பில் நடத்தப்படுகிற பத்திரிகைகள், ஊடகங்கள், மற்ற ஊடகங்களை கூட அதே போல பொதுவான ஊடகங்கள் என்று சொல்லிக்கொண்டிருப்பவர்களை கூட அரசாங்கத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தி மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று சொல்ல வைக்கிற நிலை. இவைகளும் எத்தனையும் செய்துவிட்டு ஏதோ மாநில அரசு சர்வ அதிகாரம் படைத்தது போலவும் சர்வ வல்லமை படைத்த அரசு போலவும் ஒன்றிய அரசு ஒன்றுக்கு உதவாத அரசு என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்களே, ஏன் இப்பொழுது பிச்சைக்காரர்களை போல் மாவட்டம் தோறும் மத்திய அரசு செய்யவில்லை, மத்திய அரசு கொடுக்கவில்லை, மத்திய அரசு கொடுக்கவில்லை.
அப்பொழுது இப்பொழுது ஒத்துக்கொள்கிறீர்களா? மாநில திட்டங்களுக்கு மத்திய அரசு தான் நிதி கொடுக்கிறது என்று ஒத்துக்கொள்கிறீர்களா? கொடுக்கவில்லை என்று சொல்லுகிற போது கொடுப்பவர் யார் என்பது நீங்கள் அடையாளம் காட்டுகிறீர்களா? கொடுக்கவில்லை என்று நீங்கள் சொல்லுகிற போது கொடுப்பவர்கள் யார் என்பதை நீங்கள் இப்பொழுது மாவட்ட வாரியாக அடையாளம் காட்டுகிறீர்கள். ஆக மத்திய அரசு தான் இந்திய பேரரசு என்பதை இந்த போராட்டங்கள் மூலமாக நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்கள். இரண்டாவது, நீங்கள் திசை திருப்புவதற்காகத்தான் உங்கள் ஆட்சியினுடைய பலவீனங்களை மறைப்பதற்கு, உங்கள் ஆட்சியில் ஏற்பட்டிருக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனையை மறைப்பதற்கு, உங்கள் ஆட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மக்கள் மீது சுமத்தப்படுகிற புதிய வரிச்சுமைகளில் அதனுடைய தாக்கத்தை பற்றி மறைப்பதற்கு நீங்கள் நடத்துகிற நாடகம். உண்மையிலேயே மத்திய அரசு எதுவும் செய்யவில்லையா? உண்மையிலேயே மத்திய அரசு செய்யவில்லை என்றால் துறை வாரியாக சொல்லுங்க. எந்த துறைக்கு கடந்த நிதிநிலை அறிக்கையில் தரப்பட்டது இந்த நிதிநிலை அறிக்கையில் தரப்படவில்லை? தொழில்துறையா, சுகாதாரத்துறையிலையா, கல்வித்துறைக்கா, கால்நடை பராமரிப்பு துறைக்கா, வேளாண்மை துறைக்கா, எந்த துறைக்கு? ஒட்டுமொத்தமாக பெத்தாம்போக்காக வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று சொல்லிவிட்டு போகக்கூடாது. ஒரு முதலமைச்சர் அழகாக இன்ஸ்டாகிராம் இருக்கிறது, உங்களுக்கு எழுதி கொடுப்பதற்கு ஆள் இருக்கிறான் என்பதற்காக கடிதத்தை தட்டக்கூடாது. சரி, பேரிடர் நிதியை எங்களுக்கு சரியாக பயன்படுத்தவில்லை, வெள்ள நிவாரண நிதி கொடுக்கவில்லை, இதுதானே குற்றச்சாட்டு. சரி, இதுவரை கொடுத்த நிதிகளுக்கெல்லாம் யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் எங்க? மத்திய அரசு கொடுத்த நிதிக்கு யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் யூடிசி கொடுத்துட்டீங்களா? சொல்லுங்க, பக்கத்தில் ஐஏஎஸ் அதிகாரி வச்சு நீ உதயசந்திரன் உங்களுக்கு கரெக்டியா சொல்ல சொல்லு. கான்ட்ராக்டர் கமிஷன் பேசுறதுக்கு மட்டும் பர்சனல் செக்ரட்டரி அல்ல, ஊழல் பணத்தை எங்க கொண்டு போய் வைக்கிறதுக்கு மட்டும் அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை பயன்படுத்தக்கூடாது. அரசாங்கத்தை முறையாக வழிநடத்துவதற்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் பயன்படுத்தப்பட வேண்டும். சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்றால் எதற்காக உள்துறை செயலாளர் உட்பட 65 ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரே நாளில் மாத்தின? சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனர் உட்பட 116 போலீஸ் அதிகாரிகள் ஏமாத்தின? என்ன அவ்வளவு அவசரம்? எதற்காக? முதுகு முழுவதும் இவ்வளவு சாக்கடையை தூக்கிக்கிட்டு முதலமைச்சர் வெக்கம் இல்லாம, மானம் இல்லாம, சூடு சொரணை இல்லாம மத்திய அரசு நிதி கொடுக்க, மத்திய அரசு நிதி கொடுக்க, மத்திய கொடுக்கிறதுக்கான மாதிரி ஆட்டம். சொல்லு, நம்ம தான் கேட்குது. நிதியமைச்சர் நாடாளுமன்றத்திலே கேட்குது, உங்களால பதில் சொல்ல முடியுதா? இல்ல இந்த டாக்ஸ்ல எல்லாம் அப்படி பண்ணிட்டாங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்காம மத்திய அரசை வச்சுக்கிச்சு. அதுக்கு சொல்லி நம்ம 100% தமிழ்நாடு வசூல் பண்றது 100% அப்படியே கொடுத்து அப்படியே கொடுத்த மத்திய அரசு வசூல் பண்ற டாக்ஸ் 41% அதுவும் கொடுத்தாச்சு. திட்டங்களுக்காக 21% அதுவும் கொடுத்தாச்சு. மத்திய மாநில அரசாங்கங்கள் நடத்தக்கூடிய கன்கரன்ட் சப்ஜெக்ட்ல இருக்கிற வேலைகளுக்கு எவ்வளவு சொல்லு, இதெல்லாம் மாற்றி சொல்லணும். எங்க போய் பேசணும்?
நிதி ஆய்வு கூட்டத்தில் போய் இதெல்லாம் சொல்லணும். ஏன் இந்த நிதிநிலை அறிக்கையில என்ன கொடுக்கல, இந்தந்த துறைக்கு கொடுக்கல. நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்தெந்த துறையில நான் வந்து இவ்வளவு போன வருஷம் கொடுத்தீங்க, இந்த வருஷம் குறைச்சிட்டீங்க, பட்டியல் போடு. இல்ல யூபிஏ கவர்மெண்ட்ல எவ்வளவு வாங்கணும், உங்க கவர்மெண்ட்ல குறைச்சிட்டோம் சொல்லு. எந்த சர்க்காருக்கு, தமிழ்நாடு சர்க்காருக்கு நீ கொடுக்காததுக்கு சொல்ற காரணம் என்ன? ரெண்டு வெளிப்படையா அதான பேசுறீங்க. பீகாருக்கு கொடுத்துட்டாங்க, ஆந்திர பிரதேஷ் கொடுத்தாங்க. ஆந்திர பிரதேச 15,000 கோடி கொடுத்தாங்க. எது கொடுத்தாங்க அதையும் சொல்லல. ஆந்திர பிரதேசம் எதுக்கு 15,000 கோடி தலை சிறப்பு நிதி கொடுத்தாங்க? ஆந்திர பிரதேசம் 2ஆ பிரிஞ்சு, தெலுங்கானா ஒரு மாநிலம், ஆந்திர பிரதேசம் ஒரு மாநிலம். அப்படி 2ஆ பிரிஞ்ச மாநிலத்துக்கு ஒரே தலைநகராக இருந்த ஹைதராபாத் தெலுங்கானாக்கு